வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடம்லாம் பார்க்கலாம். மீனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி வித்யா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அப்படி வந்து மீனா வந்து போகிறாங்க வித்யா வீட்டுக்கு. போயிட்டு இந்த மாதிரி வித்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு வந்து அவர் வீடு வாங்க போகிறாராமா, ஸோ நீங்கள் நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீனா வந்து சரிங்க வித்யா, நீங்கள் கூப்பிட்டு நான் அப்படியே வராமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் ரோகிணி வந்து அத்தை வந்து ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ சாமியாரை வச்சு ஏதோ பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இல்லையா, நம்ம வேணா வித்யா கிட்ட கேட்டு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து வித்யா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எதில் பார்க்குறாங்க, பார்த்த உடனே ஓகே வித்யா வீட்டுக்கு தான் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரோஹிணி போகிறாங்க. அந்த நேரத்தில் மீனாவும் மார்க்கெட்டுக்கு வராங்க. வந்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கதிரை பார்க்குறாங்க. மீனா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மீனா வந்து டவுட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இவன் கதிர்னு சொல்லி ஞாபகம் வருது. அவன் கிட்ட இருந்து காசு எடுத்துகிட்டு போனான் இவன் தான் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு தெரிய வருது. அப்போ வந்து அவசர அவசரமாக ஓடி போகிறாங்க. கதிர் வந்து மீனாவை பார்க்கல, இருந்தாலும் அவன் போகிறான். ஆனால் மீனானால் பிடிக்கவே முடியல. எப்படியாச்சும் இவனை விட்டுறக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் துரத்துட்டு போய் இவனை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து நினச்சிட்டு ஒரு இடமா போயிட்டு ஒரு இடம் இல்லாமல் மீனா வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் கதிரை பிடிக்கவே முடியல. அப்போ தான் மீனா தெரியுது, இப்போ என்னடா பண்ணுறது, இப்போவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, 4-5 வாட்டி அவன் பார்த்துனா நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீனா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி பூ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்லி கால் வருது. மீனாவும் சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் அந்த பூ கொடுக்குற போகிறாங்க. பூவும் கொடுக்குறாங்க. கொடுத்து அடுத்த விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து காரில் போகிறத பார்க்குறாங்க. மீனா அகைன் வண்டி எடுத்துகிட்டு அந்த காரை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கதிர் எப்படியோ தப்பிச்சிட்றான். அப்போ தான் மீனாக்கு தெரிய வருது, இவன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட மாட்ட தான் போகிறான். ஏன்னா இப்போ அடிக்கடி கண்ணில் மாட்டிகிட்டே இருக்கான், கண்டிப்பாக ஒரு நாள் மாட்ட தான் போகிறான் அப்படின்னு சொல்லி மீனா வந்து நினச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. வந்த உடனே எங்க நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னமீனாச்சு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா எங்க அந்த கதிரை நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கதிர் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா எங்க அதாங்க உங்கள் அண்ணன் காசு 30 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனானே அவனை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து ஃபர்ஸ்ட் நான் வித்யா வீட்டாண்ட பார்த்தேங்க, அதுக்கப்புறம் பூ கொடுக்குற ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து விடு மீனா, என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்ட தான் போகிறான், என் கண்ணில் 3-4 வாட்டி மாட்டிட்டான், கண்டிப்பாக மாட்ட தான் போகிறான், இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக மாட்டிடுவான் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா வந்து மீனா கால் பண்ணுறாங்க. பண்ண உடனே மீனா மறந்துடாதீங்க, நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வித்யான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்துவும் கால் பண்ணி முருகன் வந்து அண்ணே நாளைக்கு வீடு வாங்க போகிறேண்ணே, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது நீ தான், நீ வரலனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும், கண்டிப்பாக வந்துடுண்ணே அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிட்றாங்க. அப்போ வந்து முத்து டே நீ கூப்பிட்டு அப்புறம் வராமல் இருப்பேன், நான் கண்டிப்பாக வரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வித்யாவும் மீனாவும் பேசுகிறத ரோஹிணி வந்து கேட்குறாங்க. கேட்டு ரொம்ப கடுப்பாக வராங்க. ஆனால் வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யா நான் தான் சொல்லிட்டு வந்தேன்ல, திருப்பி அவளுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து நான் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கண்டிப்பாக உன் விஷயம் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன், அதை மட்டும் நீ பயந்துடாத அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி அதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா தெரியும் நீ எதுக்கு சொல்கிறேன்னு தெரியும், நான் கண்டிப்பாக உன் விஷயம்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சரி ஏதோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில ஆகுது. உடனே முத்து மீனாவும் இந்த மாதிரி நான் அவசரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுமாதிரி மீனா வந்து முத்து கிட்ட சொல்கிறாங்க, நம்ம அவசரமாக கிளம்பி ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து கேட்குறாங்க, எங்கெங்க போகிறீங்க, சவர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லை மீனா, முருகன் சொல்கிற ஒருத்தர் இருக்கா இல்லையா, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆமாம் அவரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அது வேற ஒன்றும் இல்லை மீனா, அவர் இன்னைக்கு வீடு வாங்க போகிறாராமா, அது நான் வந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாகும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு, அதனால் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாங்க, சரி அப்படின்னு சொல்லி முத்து வந்து கிளம்புறாங்க. கிளம்புன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து முத்து வந்து முருகனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முருகனை கூட்டிகிட்டு போகிறது முத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி முருகன் வராரு. வந்த உடனே முருகன் சொல்கிற வீட்டுக்கு முத்து போயிட்டு இருக்காங்க, அதாவது முருகன் வாங்க போகிற வீட்டுக்கு முத்து போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யாவும் மீனாவும் அந்த வீட்டுக்கு, அதாவது முருகன் போகிற லொக்கேஷனுக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்த உடனே மிகப்பெரிய இருந்துருச்சு ரெண்டு பேருக்குமே. மீனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து முருகன் கூப்பிட்டான்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ வந்து மீனா வந்து அப்போ வித்யா கூப்பிட்டான்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஓ
அப்போது அப்படி பார்த்தா கதை அப்படின்னு சொல்லி முத்து நினச்சிட்டு சரி சரி நம்ம வீடு உள்ளே போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து முருகன் கிட்டே கேட்குறாரு. அப்போ வந்து முருகன் வந்து போயிடலாண்ணே அப்படின்னு சொல்லி சரி உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே வீடு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடு இதோட பல மடங்கு வீடு நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து கண்டிப்பாக அது நடக்குங்க அப்படின்னு சொல்லி ஸோ முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கிட்ட கேட்குறாங்க, சரிடா யாரோடைய வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த முருகன் வந்து அதான் நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், அவர் எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா எடுக்க மாட்டுறாரா, நீ கன்ஃபார்மாக கேட்டதானே அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டேண்ணா, இப்போ கூட நான் உள்ளே வரதுக்கு வீட்டுக்குள்ளே போகலாமா போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறேன், கால் பண்ணேன். போங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரா கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கழிச்சு கேளு, நம்ம மேலெலாம் போய் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, மேலே போய் பார்த்துட்டு அது போய் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வித்யா கிட்ட, வித்யா வீடு எப்படி இருக்குது புது வீடு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வித்யா முத்து நல்லாயிருக்கு முத்து அப்படின்னு சொல்லி ஸோ வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நல்லா இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஸோ சொல்லிட்டு கீழே வராரு. வந்த உடனே முருகன் கிட்ட என்னடா ஃபோன் பண்ணியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து முருகன் அண்ணா நான் ஃபோன் பண்ணிட்டேன், ஏதோ பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ முருகன் வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சாரா நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு மீனாக்கும் ஒரு கால் வருது. ஸோ அவங்க வந்து பேச போகிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த வீட்டோட ஓனரும் வராங்க. வந்த உடனே என்னப்பா தம்பி வீடெலாம் பார்த்துட்டியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து சார் சூப்பராக இருக்குது சார் வீடு, நான் கண்டிப்பாக இந்த வீடு தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ முருகன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து எவ்வளோங்க சார் பேமெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதை சொல்கிறாங்க, அது மேடம் ஒரு 20 lakhs பே பண்ணால் போதும் அட்வான்ஸு, அதுக்கப்புறம் மற்ற பேமெண்ட்லாம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் அப்படிங்களா சார், ஓகே ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ மனசில் நினச்சிட்டு நம்ம பேமெண்ட் கொடுத்துடலாம் சார், இப்போவே கொடுக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் வந்து ஓகேங்க சார் இப்போ கொடுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு கொடுக்கணும்னா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க, இப்போ காரில் தான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து காசு எடுக்க போயிடுறாரு. ஸோ அந்த நேரத்தில் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா முருகன் வந்து அண்ணா நான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் வாங்க நீங்கள் வரலாம் எப்படி அப்படின்னு சொல்லி ஸோ 2 பேருமே கூட்டிகிட்டு வராங்க. அதாவது முத்து மீனாவும் கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது தான் இங்கே மிகப்பெரிய அதிர்ச்சி 2 பேருக்கும். அங்கே நிற்கிறது அதாவது அந்த வீட்டு ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதிரை பார்த்துட்டோன்னா முத்துக்கு மீனாக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. பார்த்தோன்னா ஓட ஆரம்பிக்கிறான் அந்த கதிர். அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாருன்னா உன்னை சும்மா ஓட மாட்டேன்டா, எத்தனை இடம் மிஸ் ஆகிறது இந்த நீ கண்டிப்பாக மிஸ் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவசரமாக அவங்கள பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.